Hello everyone. Today I'm going to introduce the variety named as Shankara. It's a farmer's variety, and documented characteristics is around 28.5 bricks. TS's acidity ratio is around 50. So I've cut this fruit after almost 7+ days, near about 7 days plus 2 hours, 2 or 3 hours probably. So it was cut, it was harvested sometime last Saturday in the month of June 2024. Very mild smell, but however the fruit had already turned brownish in some of the places. But however I don't see the fruitlets impacted by such brownish patches. It looks to be intact as of now from the first feel, and I did not wipe out any latex, right? So the latex is almost negligent, we can say, at this ripening after 7+ days. The the fruit quality looks to be quite good, because I don't see much juiciness in this stage, even after 7 days in June climatic conditions in Bangalore. The bulbs are quite lengthy compared to the mother tree characteristics, and the fruit average weight is around 6+ kg, even though the mother tree is documented as 2.5 kg by IHR as a farmer's variety while releasing. The field results from the farmer's field indicates this variety average fruit category is 6+ kgs. So the color is very promising, especially farmers who wanted to target the segment of 5+kg or 6+kg, wherein the fruits could be directly affordable to consumers, or could be positioned in the supermarkets, or could be used for export opportunities with the medium size fruits. So probably for them, Shankara red variety looks to be one of the feasible option. The TSS value I'm yet to measure. Let me measure and share. The rind looks to be thin. Thickness is very less. The core little bit reasonable, but not too less, not too big for this size of the fruit. And I had seen one seed germinated in this place, especially I had removed it. This is the one. But however, all other seeds from the first look looks to be intact even after 7+ days. Let me check it out. தமிழக பல விவசாயிகளுக்கு சங்கரான்ற ரகம் ஐஹெச்ஆர் வந்து ஃபார்மர்ஸ் ஃபீல்ட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி சங்கரையான்ற ஒருத்தரோட கர்நாடகா தும்கூர் ரீஜனில் ஐடென்டிஃபை பண்ணி சங்கரா அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்மர்ஸ் வெரைட்டி பழம். கடந்த சனிக்கிழமை வந்து ஒரு மதிய நேரத்தில் அறுவடை பண்ணப்பட்ட பழம். இன்றையோட 7 நாளில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகமாக இருக்கும். 7 hours 7 days + 2 hours 3 hours இருக்கலாம். ஸோ 7 நாள் கடந்தும் பார்க்குறப்போ இந்த பழம் வந்து தோலில் வந்து அங்கங்கே ஒரு சில ப்ரௌனிஷ் பேச்சஸ் தெரிஞ்சுது. பட் ஆனால் வந்து பழம் வந்து எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. இந்த ஃபஸ்ட்டு மேற்பார்வையில் இருக்கப்போ பார்க்குறப்போ தெரியல. ஸ்மெல்லும் கிடையாது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ரெட் வெரைட்டிஸ் வந்து ஸ்மெல்லு நெக்லிஜென்ட்னு சொல்லலாம், இல்லை வெரி மைல்டு ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். ஸ்மெல்லு பிடிக்காதவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை ப்ராசஸிங் பண்ணுறப்போ இல்லை வீட்டில் கொண்டு வரப்போ எனக்கு ரொம்ப டாமினன்ட் ஸ்மெல்லு வந்து எல்லோவில் இருக்க மாதிரி அந்தளவுக்கு ஸ்மெல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெட் வெரைட்டி வந்து ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப மினிமல், வெரி மைல்டு. இதனோட டாக்குமெண்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 28.5 bricks, TSS acidity ரேஷியோ வந்து 50. ஸோ இதனோட ஆவரேஜ் வெயிட் கேட்டகரி வந்து 2.5 kg டாக்குமெண்ட் பண்ணப்பட்டாலும் ஃபீல்டு ரிசல்ட்ஸில் ஃபார்மர்ஸ் ஃபீல்டு ரிசல்ட்ஸில் எஸ்பெஷலி ஒரு ஆர்கனைஸ்ட் கல்டிவேஷன் நட்டுறப்போ அதனோட ஆவரேஜ் வெயிட் 6+kg அப்படின்றது தான் கர்நாடகாவிலேருந்து வர ஃபீல்ட் ரிசல்ட்ஸ். கலர் லுக்ஸ் டு பி வெரி ப்ராமிசிங். கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சிஷ் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர். ஆக்சுவலாக ரெட் வந்து டாமினண்ட்டாகவும் ஆரஞ்சு வந்து கூட இருக்க மாதிரி ஒரு காப்பர் ரெட்னு கலர் சொல்கிறாங்க இதை. Okay, so here I could see that damages, especially due to the rottening initiation at 7+ day.
ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அழுகுன்னு தெரியுது. ஒரு 7 நாளுக்கு மேலே பழம் வச்சுருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் விதைகள் பார்க்குறப்போ நிறைய விதைகள்லாம் அது முளைக்கல. ஒரே ஒரு விதை முளைச்சிருந்தது பாருங்கள். இந்த விதையெல்லாம் எதுவும் முளைப்பு தெரில. பட் டேஸ்ட் லைட்டாக வந்து இது மாறி இருக்குது. ஏன்னா அதோட அதிகபட்ச சுவையை வந்து அடைஞ்சு இது கடந்து போஸ்ட் கிளைமேக்டரிக் டிக்ளைனிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் இருக்க மாதிரி தெரியுது இது. ஸோ சித்து வந்து பார்க்குறப்போ ஒரு 7th டேயில் கட் பண்ணப்பட்ட படம் வந்து எந்த ஸ்கின் டேமேஜஸும் இல்லை. பட் அதே டைமில் சங்கரா கட் பண்ணுறப்போ கொஞ்சம் டேமேஜஸ் தெரியுது. ஸோ சங்கரா வந்து ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு மேபி 1 or 2 days ஆர் 1 day வந்து சித்து கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் 1 day கம்மியாக இருக்கலாம். அதே போல் பல்ப்ஸ்லாம் வந்து மதர் ட்ரீ கம்பேர் பண்ணுறப்போ லென்த்தாக இருக்குது. நல்லா லென்த்து தெரியுது. பட் திக்னஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி. ரிலேட்டிவ்லி சித்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் திக்னஸ்ஸு. இது கொஞ்சம் திக்னஸ் கம்மி. பட் ரெண்டுமே வந்து லுக்ஸ் டு பி quite good varieties. So farmers who are wanted to cultivate especially 6 kg categories, as of now from the varieties released, Siddu and Shankara looks to be quite good, and the field results are quite promising from Karnataka region especially. ஸோ இதுவரை வந்த ஃபீல்டு ரிசல்ட்ஸ் படி ரிலீஸ் பண்ணப்பட்ட வெரைட்டிஸில் சித்து 31 பிரிக்ஸ், சங்கரா வந்து 28.5 பிரிக்ஸ், ரெண்டுமே டிஎஸ்எஸ் அசிட்டி ரேஷியோ வந்து 50. ஸோ சித்து வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. சங்கரா ஒரு நாள் கம்மியாக தெரியுது. அதே போல் சித்து கொஞ்சம் சொலைகளில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். சங்கரா கொஞ்சம் திக்னஸ் கம்மி, பட் லென்த்து இருக்குது சங்கராவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து ப்ராமிசிங் வெரைட்டியாக தெரியுது. ஸோ சித்து சங்கரா இந்த 6 கிலோ எடை கட்டிகள் நடனோட விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக சித்து சங்கரா நடலாம். சங்கரா வந்து ஒரு 1 month முன்னாலே ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்லே உங்களுக்கு அறுவடை ஆகும். சித்து வந்து 1 month லேட் ஆகும். மே ஆர் ஜூன் டைமில் உங்களுக்கு பழங்கள் வரும். ஸோ 2 வெரைட்டி இருக்கப்போ ஒரு 4 to 6 months நீங்கள் வந்து ஃப்ரூட்டிங் வந்து மார்க்கெட்டில் வந்து கன்சியூமர்ஸ்க்கோ இல்லை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஸோ சித்து சங்கரா ரெண்டும் சேர்த்து நடுறப்போ so Shankara, this fruit looks to be uniform for commercial size, no undulations or is a very perfect regular shape, and it's a cluster bearing as how in the mother tree. ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு ரெகுலர் ஷேப், இந்த மாதிரி ஒரு இந்த உடுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் பழம் நல்ல ஒரே கமர்ஷியல் சைஸாக இருக்குது. ஒரு கொத்தில் 2 காய் 3 காய் 5 காய் தெரியுது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஃப்டட் ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் பிளான்ஸில் பார்க்குறப்போ மதர் ட்ரீயில் வந்து ஒவ்வொரு கொத்துலேயும் 5 காய் 10 காய் 21 காய் கூட நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.